வாயு புத்திரரான ஹனுமான் ஒப்பற்ற ராமபக்தர். தன்னுடைய ஒப்பற்ற சேவையினால் ராமரின் அன்பையும் ஆசியையும் பெற்ற ஹனுமான் ராமரின் நலனைத் தவிர வேறு எதையும் நினைக்கவில்லை. அவரின் வலிமைக்கு நிகர் யாரும் இந்த அவனியிலே இல்லை என்று கூறலாம். இந்த கதை அவரின் பிறப்பையும் வளர்ப்பையும் பற்றியது ஆகும். முன்னொரு காலத்தில் மேருமலையில் கௌதம முனிவரின் ஆசிரமம் இருந்தது. ஆசிரமத்தில் கேசரி, அஞ்சனா என்ற குரங்கு ஜோடி வாழ்ந்து வந்தனர். அப்சரசாக வாழ்ந்த அஞ்சனா ஒரு முனிவரின் சாபத்தால் குரங்காக மாறினாள். சிவனின் அம்சத்தில் குழந்தை பிறந்தால்தான் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்ற நிலையில், இறைவா, எனக்கு குழந்தை வரம் தந்து அருள வேண்டும். அஞ்சனாவின் கடும் தவத்திற்கு பதில் கிடைக்க ஆரம்பித்தது. அதே சமயம் தசரத சக்கரவர்த்தி குழந்தை பாக்கியம் பெற யாகம் வளர்த்தார். அதன் பலனாக புனித பாயாசம் கிடைத்தது. அதை அவர் தன் மனைவிகளுக்கு கொடுக்கும் சமயம் வாயு சிறிது பாயாசத்தை எடுத்துக்கொண்டு சென்று அஞ்சனாவிடம் கொடுத்தார். அதை குடித்த அஞ்சனா சிவனின் பூரண அருளை உணர்ந்தாள். காற்றாகிய கடவுள் வாயு அவளை ஆசீர்வதித்தார். விரைவில் நீ ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறாய். அவன் வீரம், அறிவு, தைரியம், வேகம், பறக்கும் சக்தி கொண்டவனாக இருப்பான். நான் மிகவும் பாக்கியசாலி ஆனேன். நான் மிகவும் பாக்கியசாலி ஆனேன். நான் மிகவும் பாக்கியசாலி ஆனேன். சில காலம் கழித்து அஞ்சனா ஒரு குழந்தையை ஈன்றெடுத்தாள். அவனுக்கு பஜ்ரங் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தனர் அஞ்சனாவும் கேசரியும். அதன் பொருள் இரும்பை போல் உடலை கொண்டவன். பஜ்ரங் குறும்பும் வலிமையும் கொண்ட சிறுவனாக வளர்ந்தான். ஒரு நாள், அஞ்சனா, நான் வெளியில் சென்று வருகிறேன். அஞ்சனாவும் உறங்கும் பஜ்ரங்கை தனியே விட்டு பழங்களை சேகரிக்கச் சென்றாள். இருவரும் வெளியில் சென்ற சற்று நேரம் பிறகு எழுந்த ஹனுமான், அம்மா, அம்மா, எங்கே சென்றார்கள்? அம்மா, எனக்கு பசிக்கிறதே. சாப்பிடுவதற்கு ஏதாவது கிடைக்குமா என்று தேடினார். சற்றென்று அவர் கண்களுக்கு உதிக்கும் சூரியன் தென்பட்டது. ஆஹா, எவ்வளவு பெரிய பழுத்த பழம்! எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். வாயுவின் ஆசியால் பறக்கும் சக்தி கொண்ட பஜ்ரங் சூரியனை நோக்கி பறக்க ஆரம்பித்தார். வேகமாக பறந்து சென்றார். அதை பார்த்த வாயு, என்ன, இவன் இப்படி பறந்து செல்கிறான்? தகிக்கும் சூரியனிடம் இருந்து இவனை காப்பாற்ற வேண்டும். வாயு பகவான் பின்தொடர்ந்தார். அன்றுதான் சூரிய கிரகணம், அதாவது ராகு சூரியனை விழுங்குவார். யார் இவர்? சூரியனை நோக்கி வருகிறான். இந்த பழத்திற்காக தான் இவரும் வந்துள்ளாரோ? இவரை எடுக்க விடாமல் தடுக்க வேண்டும். பழத்தை காப்பாற்றுவதற்காக ராகுவை பயமுறுத்த ராகு அந்த இடத்தை விட்டு ஓடினார். தேவேந்திரா, தேவேந்திரா, என்னை காப்பாற்றுங்கள். என்ன என்ன ஆயிற்று ராகு? ஏன் ஓடி வருகிறீர்கள்? ஒரு சிறு குரங்கு என்னை பயமுறுத்தி விட்டது.